Hi students, இன்னைக்கு நம்ம class 12 Maths Theory of Equation chapterல exercise 3.5ல fourth sum பார்ப்போம் இந்த வீடியோல solve 2 root of x by a plus 3 root of a by x is equal to b by a plus 6a by b இதை solve பண்ண சொல்லியிருக்கிறாங்க. solve பண்ணி நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ இந்த root of x by a ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம், let y is equal to solve பண்ண நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். y is equal to root of x by a ன்னு எடுத்துக்குவோம். அப்போ எடுக்கும்போது இப்போ இது என்ன ஆயிடும், 2y ன்னு ஆயிடும் plus 3. இங்க பாருங்க, இது வந்து root of a by x. இங்க வந்து x by a தான் நம்ம வந்து y ன்னு எடுத்திருக்கோம். இங்க வந்து a by x ன்னு இருக்கு. அப்ப இது என்ன ஆகும், இத 1 by y ன்னு போட்டோம்னா தான் இது வந்து மேலே போகும் இல்லையா, root of a by x ன்னு ஆகும். அப்ப நான் வந்து 3 by y ன்னு எடுத்துக்கிறேன். is equal to b by a plus 6a by b. இப்போ LCM எடுப்போம். LCM எடுத்தோம்னா 2y square plus 3 by y is equal to, இங்க LCM எடுத்தோம்னா b square plus 6a square by ab. இப்போ cross multiply பண்ணுவோம் இந்த பக்கமும் இதுவும். இப்போ இந்த ab இங்க உள்ள multiply பண்ணணும் இல்லையா, so ab into 2y square plus 3 is equal to y into b square plus 6a square. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். இது மல்டிப்ளை பண்ணும்போது 2ab y square plus 3ab. இது நான் டைரக்டா இந்த பக்கம் கொண்டு வந்துறேன், மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ்ல வரும் இல்லையா இந்த பக்கம் வரும்போது. சோ இது வரும்போது b ஸ்கொயர் அப்படி கொண்டு வந்துடலாம் நம்ம, b ஸ்கொயர் plus 6a square into y is equal to 0. இப்போ இது பாருங்க quadratic formல இருக்க, கரெக்டா அரேஞ்ச் பண்ணி எழுதிக்குவோம். 2ab y square minus b square plus 6a square into y plus 3ab is equal to 0. இப்போ இங்க பாருங்க y square y ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. சோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இத நம்ம சால்வ் பண்ணலாம். இத மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணி சால்வ் பண்ணுவோம். மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணி சால்வ் பண்ணும்போது இந்த y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் இதே மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது 2 3s are 6 a ஸ்கொயர் b ஸ்கொயர் வரணும். உள்ள இந்த b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் 6a ஸ்கொயர் வரணும் இல்லையா. அப்போ இது மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம 6a ஸ்கொயர் b ஸ்கொயர். ஸோ இதுவும் மைனஸ்ல இருக்கணும், இதுவும் மைனஸ்ல இருக்கணும். ஓகேவா. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு பிளஸ் 6a ஸ்கொயர் b ஸ்கொயர் வரும். இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணோம்னா மைனஸ் 6a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இங்க உள்ள இருக்கிறது வந்துடும். ஸோ இப்போ இது இங்க இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டால டிவைட் பண்ணுவோம் இல்லையா, 2ab இங்கேயும் 2ab, ஒரு a கேன்சல் ஆயிடும், இங்க ஒரு b கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன வரும் நமக்கு, y ன்னு வரணும் இல்லையா இங்க. அப்போ 2b y, இது 2 கேன்சல் பண்ணிடலாம் நம்ம. 2 3s are, இங்கேயும் இங்க 2 கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 2ay மைனஸ் b ஸ்கொயர். அடுத்தது இங்க b மட்டும் தான் இருக்கு இல்லையா, by மைனஸ் 3a. இங்கேயும் ஒரு b கேன்சல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, b மட்டும் தான் வரும், equal to 0. அப்போ 2ay minus b equal to 0. அப்போ 2ay is equal to, இந்த minus b இந்த பக்கம் போச்சுன்னா plus b. அப்போ y is equal to b by 2a. அடுத்தது
by minus 3a is equal to 0. அப்போ by is equal to minus 3 அந்த பக்கம் போச்சுனா plus 3a வரும். y is equal to 3a by b. இப்போ நம்ம y க்கு என்ன வேல்யூ எடுத்துருக்கோம்? root of x by a ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ அதை போட்டுக்கோம். root of x by a is equal to b by 2a. So இந்த root போனோம்னா squaring on both sides. Squaring on both sides. பண்ணும்போது இது x by a ன்னு வந்துரும். is equal to இங்க b square by 4a square. இப்போ இதுல ஒரு a cancel ஆயிடுமா? அப்போ x is equal to b square by 4a. இது ஒரு வேல்யூ கிடைச்சிச்சு நமக்கு x க்கு. இந்த பக்கம் பார்ப்போம். அதே மாதிரி y is equal to root of x by a இல்லையா? root of x by a y க்கு பதிலா போட்டாச்சு. அதே மாதிரி 3a by b. இப்போ ஸ்கொயரிங் ஆன் ரூட் போகிறதுக்காக நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணும்போது x by a is equal to 9a square. 3a ஸ்கொயர் பண்ணோம்னா 9a square by b square. இப்போ இந்த a இந்த பக்கம் போச்சுன்னா cross multiply மேலே போகும் இல்லையா? அப்போ போகும்போது x is equal to 9a cube by b square. So இது ஒரு வேல்யூ. So x ஓட வேல்யூ ரெண்டு வேல்யூ. x is equal to b square by 4a. இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ. x ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு நமக்கு. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும். தேங்க்யூ.